தன்னை சுத்தப்படுத்தும் உயர் மனப்பான்மைகள், தன்னை தூய்மைப்படுத்தக்கூடிய உஜுப், தன்னை சுத்தப்படுத்தக்கூடிய மனப்பான்மையிலிருந்து யாருமே வெளியே வரையலாதுதான். ஏன்னா அது மனிதன் சுயநலத்தோட படைக்கப்பட்டிருக்கிறார். சுயநலம் மனிதனுக்கு நலவு, கெடுதி அல்ல. எல்லா சொர்க்கத்துக்கு போகணும் என்பதே ஒரு சுயநலம் தான். அடுத்தவருக்கு நன்மை செய்யறது, தவ்வா செய்யறது என்பதே சுயநலம் தான். குடும்பம் என்பது நாம மனைவி கொடுக்கிறோம், பிள்ளையை கொடுக்கிறோம்னாலும் சுயநலம் தான். என்ன காரணம்? நம்மது மனைவி என்று வரப்பே தான் கொடுக்கணும். அது தலக் பண்ணவரை கொடுக்கிறோம் இல்லை, விளங்கிட்டா? அதனால எல்லாமே சுயநலம் தான் மனிதனுடைய அடிப்படை. அதனால மனிதன் தனக்கு தன்னையே விரும்புவான், தன்னை உள்ளத்துக்குள்ள தன்னை இருக்கணும்னு விரும்புவான், தன்னை கொஞ்சம் உயர்படுத்த விரும்புவான். ஆனா அது உங்களை தூய்மைப்படுத்துகின்ற அளவுக்கு, நீங்க தான் என்கின்ற அளவுக்கு வருமாக இருந்தால் மற்ற எல்லா அமல்களை உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? அது திந்து அதை என்னது முழுசா அழிச்சிடும். உங்களுடைய எல்லா அமலையும் அழிச்சிடும். சாதாரணமாக இருக்கக்கூடிய வீதியில் இருக்கக்கூடியவனுக்கு கிடைக்கக்கூடிய கபூலியத் உங்களுக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. ஒய்சல் கர்ணி சொன்னது போல, அகூனு ஃபி கப்ரா இன்னாஸ், மக்களோடு மக்களாக நான் இருந்துட்டு போறேன். எனக்கு அடையாளமே என்ன செய்யாது, வராது. எனக்கு அடையாளமே இல்லாம இருக்கணும் என்ற அளவுக்கு விரும்பினாங்க. என்ன காரணம் என்றா, அறிமுகம் விரலால சுட்டி காட்டப்படுகின்ற அளவுக்கு நம்ம வந்துட்டோம்டா, நம்ம சோதனையிட உச்சகட்டத்தில் இருக்கிறோம் அர்த்தம். அருள்ட உச்சகட்டத்தில் இல்ல, சோதனையிட உச்சகட்டத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். ஒரு அறிஞர் சொல்றார், நீ இன்றைக்கு பிரபல்யமா இருக்கிறேன்டா, நீ உன்னை பிரபல்யப்படுத்தி இருக்கிறான்னு அர்த்தம். நவமின தஷ்ஹீர், உன்னை அறிமுகப்படுத்துறதுக்கான ஒரு சின்ன முயற்சி உன்னோட இருந்துச்சு. நல்லதை செஞ்சிருப்பாய், நல்லதை செஞ்சா அறிமுகம் வரும். ஆனா நீனு அதை செஞ்சுக்கிற, அறிமுகத்தை நீ விரும்பி இருக்கிற. அப்ப அல்லாஹ்ட்ட நம்ம என்ன செய்யணும்? தௌபா செய்ய வேண்டும்.